தம்பி வாடா. எவ்வளவு நேரம் கத்துல ஒரு காப்பி ஒண்ணு போனேன். என்ன வேணும்? காப்பி காப்பி. ஏய் என்னையா காப்பியை போட சொன்னா டீயை போட்டு வச்சிருக்க? காப்பி கேட்டியா? டீயா இது? காப்பி தானே கேட்டேன் உன்ட்ட. கேட்கலடா. இரு போட்டு தரேன். செவுட்டு பேலாக. ஏய் என்னடா சொன்னப்ப? செவுட்டு பே. ஏய் மறுபடியும் கரண்ட காலை வெட்டிடுவேன் இனிமே இங்க வந்தீனா. மண்டே ஆலயம் பாரு. போடா முத. ஏய் ஏன் கத்திக்கிட்டு இருக்க? காப்பிக்கு பதிலா டீயை போட்டு கொடுத்துட்டேன், எனக்கு கேட்கல. அதுக்கு என்ன செவுட்டு பேன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கேண்டா இவ்வளவு கோவப்படுற? நம்ம பக்கத்துல இருக்கிறவன் நம்மகிட்ட தான் பேசுறானா இல்ல வேற யார்கிட்டையும் பேசுறானான்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப கூட நீ பேசுற எனக்கு கேட்கல. வாயை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மிஷினை வாங்கி மாட்ட வேண்டியதானே? சும்மாவே செவுட்டு போய்ங்கிறாங்க. மிஷினை வாங்கி மாட்டினோம்னா முன்னோட்டு பின்ன பேசுவாங்க. மிஷின் காதுல இருக்கிறது தெரியாத அளவுக்குலாம் மிஷின் வந்துருச்சுடா இப்ப. அது எப்படி? சவுண்ட்ஸ் குட்டுன்னு ஒரு ஹியரிங் கேர் இருக்கு. அங்க காது கேட்காதவங்களுக்கு ஹியரிங்கின் மூலமா காது கேட்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 30 வருஷமா இந்த ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி விட்டுருக்காங்க. சவுண்ட்ஸ் குட் ஹியரிங் கேருக்கு 12 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. அங்க போய் காதுல என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணிக்கிறலாம். நேர்ல போக முடியாதவங்க, வயசானவங்களுக்கு எல்லாம் அவங்களே வீடு தேடி வந்து காதுல என்ன பிரச்சனை, என்ன மிஷின் மாட்டலாம்னு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள மிஷின் வச்சா வெளியே தெரியாதா? காதுல மாற்ற மிஷின் வெளியே தெரியாத அளவுலாம் மிஷினை மாட்டி காதை சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை உன் சொந்தக்காரங்களுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இருந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணு. அவங்க என்ன ஏதுன்னு தெளிவா பேசுவாங்க. சவுண்ட்ஸ் குட்டு போய் என்னன்னு பாத்துரு. சரியா? சரி நீ எதுக்கு வந்த? நான் வேணா போயிடவா? டீய போடுறா. டீயா? டீ எத்தனை? 20 ரூபா. 2 டீயா? 20 ரூபாய்க்கு பார்சலா? பார்சல். இதெல்லாம் பத்தாது. பையில நாங்க நிறைய பேர் இருக்கோம். 20 ரூபாய்க்கு இதுல ஊத்து.